ஏஜிங் சேஞ்சஸ்னால வரதை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே காஸ்மெட்டிக்னு மட்டுமே சொல்லிட முடியாது. இப்போ ரொம்ப ஒரு 50-60s கிராஸ் பண்ணவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஐப்ரோ வந்து ட்ரூப் ஆயிடும், அப்பர் ஐலிடும் ட்ரூப் ஆயிடும். அவங்க பார்க்கறதே ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அவங்க நார்மலாக இப்படி பார்க்கவே மாட்டாங்க, கண்ணை இப்படி தூக்கி தான் அவங்களால பார்த்தே பேச முடியும். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ப்ரோ லிஃப்ட் அப்படிங்கிற சர்ஜரி இருக்கு. இங்கே சின்னதாக இன்செஷன் கொடுத்துட்டு இந்த ப்ரோவை வந்து நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். ஐலிடு வந்து ரொம்ப அதிகமாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளெஃபரோபிளாஸ்டிங்கிற சர்ஜரி சொல்லுவோம். அப்பர் ஐலிட், லோவர் ஐலிட் ரெண்டுமே அதில் கரெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நம்ம இந்தியன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் எத்தனிசிட்டி வி ஆர் கிஃப்டட். அவ்வளோ ஏஜிங் சேஞ்சஸ் நம்ம ஃபேஸில் தெரியாது. ஒரு 70s அந்த அப்போதான் வந்து ரொம்ப சிவியர் சாகிங் வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியும். பட் இந்த அப்ராடில் கொகேஷன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 50ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேஸில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களாம் வந்து 50ஸ்லேயே ஃபேஸ் லிஃப்ட்டு, நெக் லிஃப்ட்டு அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ணிப்பாங்க.